ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கோபிகா. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மிராபெல்லோட பப்பாயா ஃபேஷியல் சீட் மாஸ்க் தான் இது. இப்போ நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போது இதை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டேன். இது அங்கே இங்கே கொஞ்சம் மடங்கிட்டு இருக்கு. எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எடுத்தாச்சு. இப்படி ஒரு வழியாக எடுத்துட்டேன். இப்போ அதை நல்லா ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு வழியாக கண்ணாடியை பார்த்து நல்லா செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் ஃபேஸோட கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். அப்புறம் அந்த சீரமெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு அதை எல்லாத்தையும் நல்லா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து அதில் இருக்க நல்ல ஜெல்லெல்லாம் அது மேலேயே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது வேறு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு, கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்லா மேலே தூக்கி இன்செர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற எல்லா சீரமையும் வேஸ்ட் பண்ணாமல் போட்டுட்டேன். அதுக்கு பின்னாடி அவாய்ட் கான்டாக்ட், அப்புறம் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போதும் அதை தெரியாமல் நான் ஐஸ்கிட்டையும் சேர்த்து போட்டுட்டேன். அப்புறம் என் பையன் வேறு என் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தான், அம்மாவா இதுன்னு. அப்புறம் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தேன். அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சில்னஸ் அப்படியே என் மூஞ்சில் அப்படியே அழகாக சூப்பராக அப்சர்வ் ஆகிடுச்சு. நம்பவே முடியல. 30 மினிட்ஸ் முன்னாடி போட்டப்பையும் அதே சில்னஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமும் அதே சில்னஸ் இருந்துச்சு. அப்புறமா என் ஸ்கின்னை நான் பார்த்தேன், அப்படியே கொஞ்சம் க்ளோவாக நல்லா இருந்துச்சு. என் ஸ்கின்னை தொடுற மாதிரி இல்லை, அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் நானே என்னை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். தென் கொஞ்சமாக அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அதில் அந்த மாஸ்க்லேயே இருந்த சீரத்தை எடுத்து வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா இது பண்ணி அதை என் மூஞ்சில் மறுபடியும் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துக்கிட்டேன். ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணேன். நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு சீரம், கொஞ்சம் நல்லா க்ளோவாகிடுச்சு ஸ்கின்னு. அப்புறம் இந்த மாஸ்க் நான் அப்போலோவில் 50 rupees தான் வாங்கினேன். சும்மா செக் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். ஆனால் பெஸ்ட்டு ரிசல்ட், சூப்பராக இருந்துச்சு. அது திருப்பி நல்லா கழுத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன், காதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு குட் பப்பாயா மாஸ்க். சீரமாக நல்லா ஏர்க்குள்ளே இருக்க முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். தென் நல்லா கொஞ்சம் கூலிங்கான வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மைல்டான தண்ணியில் நல்லா சுத்தமாக ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. தென் போய் நல்லா லைட்டுக்கிட்ட என் மூஞ்சை வச்சு பார்க்குறேன், நானா இது அப்படின்ற மாதிரி எனக்கே ஆயிடுச்சு. ஆனால் நல்லா க்ளோவாக என் ஸ்கின்னை பாருங்கள் நீங்களே, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வெட் டவல் தேடினேன், கிடைக்கல. அடுத்து நம்மளுக்கு இருக்கிறதே இருக்குது, என் ஹஸ்பண்ட் சட்டை, அதை வச்சு நல்லா டிப் பண்ணி ஸ்கின்னை என்றைக்கும் ரொம்ப அழுத்தி துடைக்கக்கூடாது, தேய்க்கக்கூடாது. சும்மா வச்சு மட்டும் எடுத்துக்கணும். நான் சும்மா வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு மறுபடியும் சீரம் போட சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ போட்ட சீட் மாஸ்க்லேயே சீரம் இருந்தனால நான் சீரம் யூஸ் பண்ணல. நல்லா ஸ்கின்னை நல்லா காய விட்டுட்டேன். இப்போ காய விட்டுட்டு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு அப்போலோவோட ஃபார்மஸியில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா ஸ்கின்னில் எல்லா பக்கமும் டாட்டாக வச்சுக்கிட்டு அதை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். மாய்ஸ்சரைசர் போடும்போது எப்பயுமே ஒரே பக்கமே தேய்க்கக்கூடாது, கையோடு சேர்த்து வந்துடும், ஃபேஸில் அப்சர்வ் ஆகாது. அதனால் நான் திருப்பி அதை மறுபடியும் போடுவேன். அதனால் அதுக்கு மேலேயே போட்டுட்ருக்கேன். அப்புறம் கழுத்துக்கு சேர்த்து போடணும், எது போட்டாலும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல முன்னாடி. தென் நான் காதுக்கும் சேர்த்து போட்டுக்கிறேன். அது கூடயே நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கிறேன் மாய்ஸ்சரைசரை. கழுத்துக்கும் சேர்த்து போட்டுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் நோ பேரபன், ஸோ நல்லாவே இருக்கும். நான் இதை சும்மா தான் வாங்கினேன் அப்போலோவில்.
பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் இது வந்து 15 ருபீஸ் தான். ஆனால் நல்லா இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திருப்பியும் ஃபேஸில் நான் ஒரு லேயர் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இப்போ வந்து அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே நார்மலாக ஜென்டிலாக போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போடுறதுனால நல்லா ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோலியாக இன்னும் சூப்பராக இருக்கும். டெய்லி ரொட்டீனாக மாய்ஸ்சரைசர் போடணும் டெய்லி. இப்போ பாருங்கள், ஸ்கின்னை நான் பக்கத்தில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் ஒரு 10 டேஸாக தான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது என் ஸ்கின் வந்து. குழந்தை பிறந்ததுலேருந்து ஸ்கின் கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் திரும்ப. ஃபைனலாக லிப் பாம் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். நான் இப்போ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. லிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிளாக் ஆகிடுதுன்னு லிப் பாம் ஒன்லி. இது பேபி லிப் பாம், நல்லாயிருக்கும். இப்போ லிப் பாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்கின் கேருக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.